இந்தியாவோட டாப் 5 யூனிவர்சிட்டிஸ் எது? அதுவும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டாப் 5 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியானா எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸலன்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், அதுதான் என்னன்றதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஃபண்டட் டைரக்ட்லி பை த யூனியன் கவர்மெண்ட். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே யார் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, யார் பண்ணுறாங்க? யூனியன் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ரெப்ரசன்ட் த பினாக்கல் ஆஃப் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் எக்ஸலன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் ரிசர்ச் எக்ஸலன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது வழி கொடுக்குது. தேர் ஸ்டேச்சர் இஸ் பில்ட் அப்பான் 5 கிரிட்டிக்கல் பில்லர். இந்த 5 பில்லரை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங், ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி. டைரக்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்ஷூர் வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த டாப் 5 யூனிவர்சிட்டிஸ் பாருங்க, எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் சப்சிடரைஸ்டு எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட். ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருந்ததுன்னா ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னா 30 கோடி ஆகும்ன்றாங்க. 30 லட்சம் 1.5 கோடி ஆகுது அப்படின்றாங்களே. பட் இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறதே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இதில் எல்லா கோர்சஸும் இருக்கும். ஆர்ட்ஸும் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஐடி கேம்பஸும் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் உள்ளே வச்சுருக்காங்க. சிலது பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஒரு கேம்பஸில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேம்பஸில் ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? சப்சிடைஸ் ஃபீஸ் ஒன்று. The premier ranking and recognition, இந்த நான் சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னா, கன்சிஸ்டன்ட்லி அச்சீவ் டாப் டயர் பொசிஷன் இன் நேஷனல் என்ஐஆர்எஃப் ரேங்க் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசக்கூடிய எல்லா காலேஜுமே டாப் ரேங்கிங்ல இருக்கு. அதுவும் கன்சிஸ்டண்டா இருக்கு. ஒரு வருஷம் அடுத்த வருஷம் காணாம போறது இல்லை. அந்த குளோபல் ரேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் இங்க இருக்கு. சிக்னிஃபைங் ஹை அகாடமிக் ஸ்டாண்டர்ட். அகாடமிக்ஸ் மட்டும் அப்போ நல்லா இல்லாமல் இருக்குமா? இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஹை அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ். தென் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஹப். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹப்? ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனுக்கு ஹப்பா இருக்கு. டெடிகேட்டட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபேக்கல்டி டிரைவ் கட்டிங் எட்ஜ் ரிசர்ச் ரிசல்ட்டிங் இன் பேட்டர்ன்ஸ். நிறைய பேட்டர்ன் வாங்குறதுக்கான வழியும் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஏற்படுத்தியிருக்கு. பப்ளிகேஷன்ஸ், தென் டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூ. ரைட்டா? அடுத்தது நம்ம பார்த்தோம்னா எக்ஸலண்ட் கேரியர் அவுட்கம்ஸ். சரி, இதெல்லாம் போய் படிக்கணும்னா லாஸ்ட்ல என்ன வேணும்? கேரியர் அவுட்கம் எப்படி இருக்கணும்? ரிசர்ச் பேஸ்டு எல்லாமே இருக்கு, சூப்பரா இருக்கு, ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஓகேவா இருக்கு. அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் லீட் டு அவுட்ஸ்டாண்டிங் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் எ பவர்ஃபுல் குளோபலி டிஸ்போஸ்டு அலுமினி நெட்வொர்க்ஸ். இங்க இருக்கக்கூடிய படிச்சு முடிச்சு வெளில வந்தவங்க அந்த அலுமினிஸ்லாம் பார்த்தீங்கன்னா குளோபல் இருக்காங்க. குளோபல் லெவலில் நம்ம அந்த கனெக்டிவிட்டி இருக்கு, அந்த நெட்வொர்க் கிரியேட் ஆயிருக்கு. தென் டைவர்ஸ் லேர்னிங் என்வாயர்மெண்ட் ஆஃபர் எ ரிச் மல்டிடிசிப்ளினரி அட்மாஸ்பியர் அட்ராக்டிங் த பெஸ்ட் மைண்ட்ஸ் அண்ட் ஃபாஸ்டரிங் ஹோலிஸ்டிக் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட். இந்த 5 பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனை ஆஃபர் பண்றாங்க. இப்போ இதுல டாப் 5 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாப் 5 வரப்ப 5வது பிளேஸ்ல பாத்தீங்கன்னா வண்டர்ஃபுல் யூனிவர்சிட்டி. 5வது பிளேஸ்ல பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாரணாசி. இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் BHU offers a unique confluence of traditional Indian ethos. அந்த உள்ள பாக்குறப்பே பனாரஸ் யூனிவர்சிட்டியை நம்ம பாக்குறப்பே பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் உள்ள போனதுமே அந்த கோவில் அட்மாஸ்பியர் நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கல்ச்சர் பாத்தீங்கன்னா சூப்பரா நம்மளுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த யூனிவர்சிட்டி இருக்கும். அண்ட் மாடர்ன் மல்டி டிசிப்ளினரி லேர்னிங் செட் அகைன்ஸ்ட் எ மேஜஸ்டிக் கேம்பஸ். இந்த கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரெடிஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள போறப்ப அப்படியே என்ன கோவில் உள்ள போற மாதிரி இந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா இருக்கும். The campus itself is a landmark blending tradition with the world class education deeply rooted in Indian culture பாத்தீங்கன்னா நீங்க அங்க பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ரெசிடென்ஷியல் கேம்பஸ் எது? பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா இந்தியால மட்டும் இல்லாம ஏசியாலேயே லார்ஜஸ்ட் ரெசிடென்ஷியல் கேம்பஸ் எதுன்னா பனாரஸ் யூனிவர்சிட்டி தான் அப்படின்னாங்க. as one of the largest residential universities in Asia, it provides a vibrant immense campus life for thousands of students.
ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அலுமினிஸ் எல்லாம் லிஸ்ட் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்க அதில் செக் பண்ணி பாருங்க. டிவர்ஸ் ஸ்ட்ரென்த் எக்ஸல் இன் கீ ஏரியாஸ் லைக் சயின்ஸ், மெடிசன். நான் ஏற்கனவே சொன்னாலே IMU இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா BHU கேம்பஸ்ல இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங்ல வந்து IIT கேம்பஸும் வந்து பார்த்தீங்கன்னா BHUல இருக்கு. அண்ட் ஹியூமானிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. அதுதான் சொன்னாங்க டிவர்ஸ் ஸ்ட்ரென்த். வெறும் என்ஜினியரிங் மட்டும் இல்லை, எல்லாமே ஃபோக்கஸ்டு பண்ணி இந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுல எப்படி எடுக்கிறாங்க? எக்ஸாம் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்களா இல்லை +2 எடுக்கிறாங்கன்னா QT எக்ஸாம் மூலியமாவும் அக்செப்ட் பண்றாங்க. PG அண்ட் UG கோர்சஸ். அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய நீட் எக்ஸாம், அந்த மெடிசனுக்கு வந்து நீட் எக்ஸாம், IITக்கு வந்து பார்த்தீங்கன்னா JEE அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலமா இங்க இருக்க கோர்சஸ்லாம் வந்து ஃபில் பண்றாங்க. தென் பிளேஸ்மெண்ட் இங்க பார்த்தோம்னா 6 இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த கோர்சஸ்க்கு வந்து ஆஃபர். ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 30 lakhsல இருக்கு. இது எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? பனாரஸ் 5ல இருக்கு, டாப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல. ரைட், அடுத்தது நம்ம பார்க்க போறது 4th பிளேஸ்ல எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. இது வந்து பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டி, ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் சாட் ஆஃப்டர் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பெரிய கேம்பஸ் அண்ட் மோஸ்ட் சாட் ஆஃப்டர் யூனிவர்சிட்டிஸ். DU இஸ் தி alma mater of countless leaders across all sectors. இதுல இருக்கக்கூடிய எல்லா செக்டார்ஸ்லயும் நீ பார்த்தனா இதுல இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து பயங்கரமா வந்து உருவாகி வந்திருக்காங்க இந்த இதுல இருந்து, யூனிவர்சிட்டில இருந்துன்றாங்க. அதுல அண்டர் கிராஜுவேட் மேக்னெட், the most popular destination for undergraduate studies. இதுல என்னென்ன இருக்கு? காமர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எஸ்பெஷலி ஃபார் இட்ஸ் ரெனவுட் காலேஜஸ். உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா SRCC அண்ட் வந்து லேடிஸ் ஸ்ரீராம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜஸ். தென் unrivaled alumni network boasts a rich legacy of alumni who are now CEOs இருக்காங்க, நிறைய பேர் IAS ஆபீசர்ஸா இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில படிச்சு வந்திருக்காங்க, அண்ட் பிசினஸ் லீடர் வேர்ல்டு வைடா இருக்காங்க, ப்ரொவைடிங் இம்மன்ஸ் நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக் பிரித் எப்படி இருக்கு? offers an unparalleled breadth of courses across its affiliated colleges. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து இந்த டெல்லி யூனிவர்சிட்டியில அஃபிலியேட் ஆயிருக்கு. மெயின்டைனிங் ஹை அகாடமிக் ரிகோர்ஸ் அப்படின்றாங்க. இதுல கேரியர் அண்ட் அட்மிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், QT எக்ஸாம்ஸ் மூலமா இதுல அட்மிஷன்ஸ் வந்து UG கோர்சஸ்க்கு வந்து நடக்குது. தென் இங்க இருக்கக்கூடிய ஆவரேஜ் பேக்கேஜ் நம்ம எடுத்துட்டோம்னா 8 இருந்து 10 lakhs per annum ஆவரேஜ் பேக்கேஜ். தென் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து இங்க 40 lakhs. இது எத்தனாவது இடத்துல இருக்கு? 4th பிளேஸ். தென் we are going to next 3rd பிளேஸ்ல எந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குன்னு பார்த்துடலாம். ஜமியா மிலியா இஸ்லாமியா. இந்த யூனிவர்சிட்டி தான் JMI அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நியூ டெல்லியில இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா JMI இஸ் ஹை ரேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் known for its strong professional course. இங்க இருக்க இந்த யூனிவர்சிட்டி வந்து எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் போனது பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு, பர்டிகுலர்லி இன் மீடியா, லா அண்ட் ஆர்கிடெக்சர். தென் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபரிங் எக்ஸலன்ட் எம்ப்ளாயபிலிட்டி ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு. சும்மா எதை போய் படிச்சோம் இல்லை, இங்க போய் வேலை செஞ்சாலே அந்த எம்ப்ளாயபிலிட்டி ப்ராஸ்பெக்டஸ் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்றாங்க. தென் ஸ்ட்ராங் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்கு? ரேங்க் ஹைலி ஃபார் மீடியா, மீடியால மாஸ் கம்யூனிகேஷன் கோர்ஸ், லால வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டி ஆஃப் லா, ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஜினியரிங் பிடெக் கோர்சிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். JMI இஸ் ஆஃபன் the preferred choice for these specialized stream. ஒரே இது மட்டும் இல்லாம எல்லாத்துலயும் என்ன மாஸ் மீடியா கொடுத்துருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா லால இருக்கு, ஆர்கிடெக்சர் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. டாப் டயர் ரெக்ரூட்டர்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வேலைக்கு வர ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட் பிளேஸ்மெண்ட் சக்சஸ் வித் மேஜர் குளோபல் ஃபார்ம்ஸ் இன்க்ளூடிங் Deloitte, Infosys, Accenture அண்ட் வேரியஸ் மீடியா ஹவுசஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரெகுலரா வராங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னோவேஷன் அண்ட் இன்க்ளூசிவிட்டி அண்ட் இன்க்ளூசிவ் கேம்பஸ் என்வரான்மெண்ட் வித் டெடிகேட்டட் சென்டர் சப்போர்ட்டிங் இன்னோவேஷன், என்டர்பிரனர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப்புக்கு இன்குபேஷனுக்கெல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி வந்து ரொம்பவே என்னவா இருக்கு? ஃபோக்கஸ்டா இருக்கு. ஆவரேஜ் பேக்கேஜ் 7 to 9 lakhs வந்து பேக்கேஜ் இங்க கிடைக்குது.
தென் என்ட்ரன்ஸ் என்ன எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா கியூட் யூஜி பிஜி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியூட் நடக்குது இல்லையா, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அது பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஜேஇ மெயின் மூலமா பிடெக் கோர்சஸ் கொடுக்குறாங்க. நீட் மூலமா மெடிக்கல் அண்ட் டென்டல் கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. ரைட்டா? இப்போ தேர்ட் பிளேஸ் பார்த்தோம், அருமையான ஒரு டெல்லி யூனிவர்சிட்டி பார்த்தோம். அடுத்தது செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு, நியூ டெல்லியில இருக்கு. ஜேஎன்யூ அப்படின்னு எல்லாருமே வந்து கூப்பிடுவாங்க, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அப்படின்றாங்க. JNU is globally renowned for its excellence in social sciences அப்படின்றாங்க, then humanities and international studies, then fostering critical thinkers and policy makers. ரைட்டா? இந்த கோர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, எல்லாருமே வந்து ஏதோ இன்ஜினியரிங் மெடிசன் சொல்லி, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டிஸ், இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ்க்கு டிசைன் பண்ணுற மாதிரி கோர்சஸ்லாம் இருக்கு. குளோபல் அகாடமிக் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. எக்ஸ்டென்சிவ் குளோபல் அகாடமிக் கொலாபரேஷன் அண்ட் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி மேக்கிங் இட் ஹப் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப். நிறைய வந்து குளோபல் டைப்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப் பேஸ் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. பாலிசி அண்ட் கவர்னன்ஸ் ஸ்டடீஸ், ரைட்டா, என்னென்ன இருக்கு? ஸ்ட்ராங் எம்பசிஸ் ஆன் பாலிசி கவர்னன்ஸ் அண்ட் ஏரியா ஸ்டடீஸ், சவுத் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியா, ஃபீடிங் தி சிவில் சர்வீசஸ் அண்ட் திங்க் டேங்க்ஸ். ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் லீடர்ஸ், a leading institution in field like international relations, political science, economics and foreign languagesல வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. கெரியர் அவுட்கம்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 8 lakhs per annum வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 25 lakhs. இது எந்த எக்ஸாம்ஸ் வச்சு கொடுக்குறாங்கன்னா Q2 PG எக்ஸாம்ஸ் மூலமா வந்து கொடுக்குறாங்க. யூஜி எக்ஸாம்ஸ் மூலமா போகுது. JNU சீபுன்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ், பயோடெக்னாலஜி கம்ப்யூட்டர் பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த JNUக்கு சீபுன்னு ஒரு எக்ஸாம்ஸ் வச்சு அவங்க கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. JNU cultivates a robust and active campus culture, encouraging debate, critical thinking and engagement with national and global issues. என்ன பண்றாங்க? வெறும் உள்நாட்டு மட்டும் இல்லாம குளோபல் இஷ்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வந்து கொடுக்குறாங்க. இது எத்தனாவது இடத்துல இருக்கு? JNU இஸ் த செகண்ட் பிளேஸ். எதில்? சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குல்ல. இப்போ சொன்ன 4த்துல எதனா வேணுமா உங்களுக்கு? எதில் போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன குரூப் போகலான்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றது தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த டீட்டெயில்ட நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, உங்க ஸ்கூல்ல படிப்பாங்க, ரைட்டா, உங்க ஜூனியர்ஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணணும்? நீங்க இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடணும். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால தான் நீங்க ஃபார்வர்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்? லைக் பட்டனை கிளிக் பண்ணிடணும். அப்போ பார்த்துட்டு இருக்கோம், நல்லா இருக்கு, இந்த தகவல்லாம் நல்லா சொல்றீங்க, இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணோம்? கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க. RGR அகாடமியோட பர்பஸே என்னன்னா, இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எங்கள் மாணவர்களுக்கு தெரியணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் டாப் இன்ஸ்டிடியூஷன்ல தான் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல நம்ம டீம் என்ன பண்றாங்க? என்னெல்லாம் டாப் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, என்னெல்லாம் டாப் காலேஜஸ் இருக்கு, இன்ஜினியரிங்லயும் சரி, மெடிக்கல்லையும் சரி, ஒவ்வொரு ஆர்கிடெக்சர்லயும் சரி, இந்த மாதிரி பார்த்து எல்லாமே உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். இப்போ +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு கன்ஃபியூஷனே இல்லாம நம்மளுடைய ஒரே ஒரு சேனலை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ். இந்த யூனிவர்சிட்டிஸோ இல்லைன்னா காலேஜஸோ போய் சேரணும்னா நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸாம்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ட்ரைன் வந்து பண்றோம். உங்களுக்கு அந்த மாதிரி எதனா ட்ரைனிங் தேவைப்பட்டது, இந்த யூனிவர்சிட்டியில் பொறுத்த இந்த QT எக்ஸாம் எழுதணும், JEE எக்ஸாம்ஸ் எழுதணும், SMR எழுதணும், VIT எக்ஸாம்ஸ் எழுதணும், இல்லை NEETக்கு எழுதணும், இந்த மாதிரி ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல கூகுள் ஷீட் இருக்கு, ஃபில் பண்ணுங்க டீட்டெயில். ரைட்டா? உங்களுக்கு என்ன வேணும்னு அதில் போடுங்க. எங்கள் டீம் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இன்னும் கொடுப்பாங்க. உங்களுக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குல்ல. த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எங்க இருக்கு? IISc பெங்களூர்ல இருக்கு. ரைட்டா? இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. பிரம்மாண்டமான இன்ஸ்டிடியூஷனு, often hailed as the Ivy League of Indian research. IISc is the country's undisturbed leader in scientific and technological innovation. லீடர் எது? நம்மளுடைய IISc.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் பேக்கேஜ் 12 to 15 lakhs per annum கிடைக்குது. 60 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் இருக்கு. இங்கே படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிசர்ச் பிஹெச்டி கீழே போகிறவங்கள தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன எக்ஸாம்ஸ் மூலயமா இங்கே வந்து சீட்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்கன்னா ஜேஇ எக்ஸாம்ஸ் மூலயமா இங்கே ஃபில்அப் ஆகுது. ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் மூலயமாவும் நடக்குது. கேட் எக்ஸாம் மூலயமா இங்கே ஃபில்அப் பண்ணுறாங்க. ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலயமாவும் இங்கே வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அட்மிஷன் கொடுக்குறாங்க. அட்மிஷன் இஸ் பேசிக்லி காம்படிட்டிவ், ஃபோக்கஸிங் ஆன் மெரிட் தான். அதில் வேற இதுவே கிடையாது. காசு இருந்தால் வாங்கிட முடியுமா? வாங்கவே முடியாது. நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் இதில் வந்து உள்ளே போக முடியும். இந்தியா பிரைமரி ரிசர்ச் யூனிவர்சிட்டி இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வித் ஹெவி எம்பசிஸ் ஆன் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் டாக்டரல் ஸ்டடிஸ். இது வந்து சும்மா போய் யூஜி முடிச்சோம் இல்லை, இங்கே என்ன பண்ணுறாங்க, பிஜி அண்ட் டாக்டரல் ஸ்டடிஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே ஃபேமஸ். எக்ஸ்டென்சிவ் கொலாபரேஷன் வித் டாப் குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் like MIT, Caltech and ETH, Zurich, facilitating international research exposure. International research exposures வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் கூட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் வச்சிருக்காங்க. ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் ஆன் பியூர் ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் ஃபோஸ்டரிங் டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் என்டர்பிரனல் வெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஐடியா இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் எ வண்டர்ஃபுல் யூனிவர்சிட்டி. இது நம்மளுடைய ஐஐசி பெங்களூர். ரைட்டா? இப்படி தான் சார் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ல தான் நம்ம படிக்கணும்னு பார்த்தேன் அப்படின்னா என்ன எக்ஸாம்ஸ் எழுதணும்? ஜேஇ மெயின் எழுதணும், இல்லைன்னா ஐஐடி எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உள்ளே போக முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் போகிறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி ட்ரைன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் வந்து 9384810298 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க, அட்மிஷன் போட்டுங்க. 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தால் ஜேஇக்கான அப்ளிகேஷன் இப்போ கொடுக்க போகிறாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்ளிகேஷன் போட்டு ஏப்ரல் செஷன் 1, அப்புறமா வந்து ஜனவரிலேயே ஒரு செஷன் நடக்க போது. இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறமா ஜூனில் வந்து அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும். இல்லைனா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலயமா என்னன்னா உங்களுக்கு பிப்ரவரி மார்ச்சில் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, மே லாஸ்ட்டில் எக்ஸாம்ஸ் நடக்கும். இந்த 2 எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸு, ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நம்மளுடைய கிளாஸஸை எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் போய் ஜாயின் பண்ண முடியும். ரைட்டா? ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா என்னெல்லாம் நம்ம பார்த்ததுல டாப்ல வந்து இருக்கிறதுல the landscape of excellence key merits comparison பார்த்துடலாம். ஒரு 5 நம்ம யூனிவர்சிட்டியில் என்ன ஐஐசியில் நம்ம என்ன பார்த்தோம், 12 to 15 lakhs பார்த்தோம். 45 வந்து பார்த்தீங்கன்னா 45 to 60 வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தோம். ஜேஇ எக்ஸாம்ஸ் மூலயமாவும் ஐஐடி எக்ஸாம்ஸ் மூலயமாவும் போக முடியும். ரிசர்ச் டெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜேஎன்யூ பொறுத்த வரைக்கும் 6 to 8 lakhs per annum இருக்கு. 25 lakhs ஹையஸ்ட் பேக்கேஜ் கியூட் எக்ஸாம்ஸ் மூலயமா இங்கே நம்ம போய் ஜாயின் பண்ண முடியும். இந்த சோஷியல் சயின்ஸ் வந்து ரொம்பவே இங்கே ஃபேமஸ். ஜமியா மில்லியா இஸ்லாமியா 7 to 9 lakhs per annum ஆஃபர் பண்ணுறாங்க. 30 lakhs ஹையஸ்ட் பேக்கேஜ் கியூட் ஜேஇ மூலயமாவும் இங்கே போய் நம்ம ஜாயின் பண்ண முடியும். இங்கே நீட் எக்ஸாம்ஸ் மூலயமாவும் இந்த மெரிட் கோர்ஸ் கொடுக்குறாங்க. மீடியா அண்ட் லா வந்து இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ். இந்த யூனிவர்சிட்டி டெல்லி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 8 to 10 lakhs per annum கொடுக்குறாங்க. 40 lakhs ஹையஸ்ட் பேக்கேஜாக இருக்குது. கியூட் யூஜி எக்ஸாம்ஸ் மூலயமா இங்கே போய் ஜாயின் பண்ண முடியும். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கோர்சஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டுன்னு பார்த்தோம்னா காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டியில் ரொம்ப ஃபேமஸ். தென் பிஹெச்இ வாரணாசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 to 8 lakhs per annum, 30 lakhs ஹையஸ்ட் பேக்கேஜ். கியூட் எக்ஸாம்ஸ் மூலயமா இங்கே போய் ஜாயின் பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடிய கோர்சஸில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி கோர்ஸ் இருக்குது. இங்கே இன்னொன்று அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸில் வந்து எய்ம்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன இருக்குது, ஐஐடி கேம்பஸும் இந்த பிஹெச்யூவில் இருக்குது. ரொம்ப அருமையான இன்ஸ்டியூஷன். தீஸ் இன்ஸ்டியூஷன் ரெப்ரசன்ட் பேலன்ஸ்ட் ஆஃபரிங் ஃப்ரம் hyper specialized research and IIC to the massive undergraduate scope of DU கொடுத்துட்டாங்க. என்ன நம்மளுக்கு இதில் இருந்து நம்ம ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய அந்த 5 இன்ஸ்டியூஷனில் ஒன்று ஐஐசி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபோக்கஸ்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டிஸ் அண்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேஎன்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. தென் டெல்லி யூனிவர்சிட்டியும் ஜமியாவும் பார்த்தோம்னா காமர்ஸ்க்கு அண்ட் லாவுக்கும் மீடியா இன்ஜினியரிங் இதுக்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் யூஜி ஸ்கேலில் பேஸ் பண்ணி வந்து இருக்கு. தென் அல்டிமேட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா பிஹெச்யூ வந்து மல்டிபிள் டிசிப்ளினரி கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ரைட்டா? இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான இன்ஸ்டியூஷன், அருமையான இன்ஸ்டியூஷன். நீங்கள் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்ற கமெண்ட்டும் கொடுங்க. இதை இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், வேற ஏதாவது யூனிவர்சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் கீழே கமெண்ட்ல கொடுங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க சொல்கிறோம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எங்களுடைய டீமு. அதுலேயே உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து
நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அங்கே உங்கள் கொஸ்டின்ஸை எடுத்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணி உங்களுக்கு ஒரு தெளிவும் வந்து கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.